குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி வந்து தக்காளி பருப்பு பூண்டெல்லாம் போட்டு ஒரு நல்ல சூப் மாதிரி ஒரு ரசம் வைக்க போகிறேன். இது என்ன பண்ணால் எண்ணெயில் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா புளி தண்ணியும் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா அந்த ரசப்பொடியை போட்டு அது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பி கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு நான் என்ன செய்கிறேன், பருப்பு தண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தாலே அந்த பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றணும், பருப்பெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், அப்படின்னு உரைச்சின்னு வர சொல்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பெருங்காயமும் போட்டிருக்கேன் ஆக்சுவலி நான். இது பாருங்கள், இப்படி பருப்புலேயே நான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறதால திருப்பி மஞ்சத்தூள் போட நெசசரி இல்லை. இப்போ இந்த ஸ்லோவாக அந்த நுர வருது பார்த்திங்களா ரசத்தில் மேலே அப்படி, ஏன்னா அதில் எல்லாம் இருக்குது, பருப்பு தண்ணி இருக்குது, ரசப்பொடி இருக்குது, புளி இருக்குது, எல்லாம் நல்லா கொதிச்ச முள்ள ஸ்லோவாக அப்படி வர சொல்ல நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். ரசம் தயார்.